பிலிப்பியர் 3:13. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இதுதான் இன்றைக்கு பேச போற பிரசங்கத்தினுடைய தலைப்பு. நான் தவறா சொல்லிட்டேனாமா? கரெக்டாக தான் வாச்சியா? 3:13 சொன்னேன், அப்புறம் 15 சொன்னேன். சரி, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து 2015ஆம் ஆண்டு வரைக்கும் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில பின்னானவைகளாய் இருந்த எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு பின்னடைவாகவும் இருந்ததோ, உங்களுடைய வாழ்க்கையில பின்னால இழுத்ததோ, அல்லது உங்களுக்கு தேவையில்லாத காரியங்களா இருந்ததோ, அதையெல்லாம் விட்டுடுங்க. உங்களுக்கு முன்னே என்ன இருக்கிறதோ அதை நாடுங்கள். இதுதான் இன்றைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு. லக்கை நோக்கி ஓடுங்கள். லுக் அட் யுவர் டெஸ்டினி. எது உங்களுடைய டெஸ்டினேஷன்? உங்களுடைய லக்கு என்ன? எதை நோக்கி நீங்கள் செல்ல போகிறீர்கள்? அது உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு காணப்படுவதாக. அதற்கு நாம் என்ன செய்யணும்? 5 காரியங்கள். இன்றைக்கு ஒரு துவக்கத்தை, 2026ஆம் ஆண்டு ஒரு துவக்கத்தை நாம் துவங்கியிருக்கிறோம். இதை நாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம் வேகமாக. எபிரேயர் 12. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். எதை நோக்கி? லக்கை நோக்கி. எது லக்கு? இயேசுவை நோக்கி. நாம் லக்கை அடைய வேண்டுமானால் இயேசுவை மட்டும் நம்ம பார்க்கணும். லக்கை அடைய வேண்டுமானால் நம்மை சுற்றி நிற்கிற பாவங்களும் பாரங்களையும் நாம புஷ்பேக் பண்ணணும், தள்ளிவிட வேண்டும். பாரங்கள் எப்படி மோசமானதோ, பாவங்கள் எப்படி மோசமானதோ அப்படியே பாரங்களும், பாரங்கள் எப்படி மோசமானதோ அப்படியே பாவங்களும். மார்த்தாள் மரியாளுடைய சம்பவத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, மார்த்தாள் பாரங்களினால் நெருக்கப்பட்டவளாக தேவ வார்த்தை நின்று விலகி நின்றாள். தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து விலகி நின்றாள். கவலைப்பட்டு கலங்கினாள். இதுதான் பாரம். ஒரு பாவியை எப்படி தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து விலக்குகிறதோ பாவம், அதே போல ஒரு பரிசுத்த வாட்டியை பாரமானது பாவத்துக்கு ஒப்பான விளைவாக தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு உங்களை விலக்கி வைக்கும், தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விலக்கி வைக்கும், தேவனுடைய ரட்சிப்பை மறக்க செய்யக்கூடியதா இருக்கிறது. ஆகவே தான் வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, பாவங்களும் என்று எழுதப்படல, பாரங்களும். நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவங்களையும் பாருங்க, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற மேகமான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும். எங்க திரும்பினாலும் பாவம், பலவிதமான அசுத்தமான பாவம். நம்முடைய பிள்ளைங்க ஐ லவ் யூ சொல்ற பையனை கடந்து போகாம எந்த பொம்பளை பிள்ளையும் போக இருக்கிறது இல்லை. பின்னாலே அவனாவது வந்திருப்பான், நம்பர் கேட்டு இருப்பான், நீ அழகா இருக்கேன்னு சொல்லியிருப்பான். நம்ம பிள்ளை நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கலாம். ஆனால் ஒரு காதல் அப்ரோச்சில் இருந்து நம்முடைய பிள்ளைகள் தப்புவிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் பாவம் நெருக்கி இருக்கிறது. பசங்களை நல்லா வளர்த்துறீங்க, ஸ்கூல்ல பக்கத்துல படிக்கிற பிள்ளை என்ன பண்றா தெரியுமா? இவன் மேல ஆசை அவளுக்கு. அவனுடைய புஸ்தக பையில தன்னுடைய புஸ்தகங்களெல்லாம் வச்சு விடுறா. ஏன்? அவன் மேல ஆசை. அது எப்படி அவன் வெளிப்படுத்துறான்? தன்னுடைய புஸ்தகத்தை எல்லாம் தூக்கி என்ன பண்றான்? அவன் பைக்குள்ள. அவளுக்கு ஒரு சந்தோஷம், அது அவன் கூடயே இருக்கிற போல ஒரு ஃபீல்.
சில பேர் பாருங்க, நான் கண்டுபிடிக்கிற டெக்னிக்கில் ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். யார் மேலேயும் அஃபைர் இருந்ததுன்னா அவங்க விடுற செருப்புக்கு பக்கத்தில் கொண்டு இவங்க தங்க செருப்பு கொண்டே விட்டுட்டு வருவாங்க. எப்படா பாஸ்டுக்கு இதெல்லாம் தெரியும்னு யோசிக்கிறீங்களா? எத்தனை திருடங்களை கண்டுபிடிச்சிருக்கேன் நான். இது மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் சொல்லிட்டா வேண்டாம், சொல்லக்கூடாது. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு ஆளையும் சாமானியம் பார்க்காத மாதிரி தான் இருக்கும், தெரியாத மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் உங்களை இப்படியெல்லாம் வாட்ச் பண்ணுறேன்னு எத்தனை பேர் என்னை விட கொம்பனெல்லாம் இந்த உலகத்தில் இருப்பான். நீங்கள் எப்படி கண்காணிக்கப்படுகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரிகிறதா? பாரம் பாவம் நெருக்கி இருக்கும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்ன பண்ணாத, பாவம் பாரம். இப்போ ஒரு காட்டு வழியில் நான் மலை ஜாதி மக்கள் ஊழியம் செஞ்சுருக்கேன். சில நேரத்தில் ஒரு 2 நாள் அங்கே அதிகமாக ஆட்கள் யாரும் போகாதனால அந்த மலைப்பதியில் ஒத்தையெடுப்பதற்கு ஒரு 2 மழை பெஞ்சிருச்சுன்னு வச்சுக்கணுங்க. மிக வேகமாக அந்த மூங்கிலோ அந்த உள்ளிமணி செடியோ புதரு செடிகளோ வேகமாக மறைந்து கீழே பாதி இருக்கும். ஆனால் மேலே வந்து அந்த மர கிளைகள் கொடிகள் எல்லாம் வேகமாக படர்ந்துடும். இப்போ அதுக்குள்ளே நுழைஞ்சு போறதுக்கு கையில் கத்தி இருக்காது, இருந்தால் வெட்டிடலாம். கத்தி இல்லாதனால நாங்கள் பைய எடுத்துகிட்டு போகும்போது என்ன செய்வோன்னா, பைய முன்னால் வச்சு அதையே புஷ் பண்ணி தள்ளி விட்டுட்டு முன்னேறி செல்றோம். இதை போலதான் ஒரு விசுவாசி இந்த உலகத்துல நீச்சல் அடிக்கிறவன் தன்னை சுற்றிலும் இருக்கிற தண்ணீரை தள்ளி விட்டாதான் அவன் முன்னாலே போக முடியும். நீங்க தள்ளலைன்னா நீங்க முன்னால போக மாட்டீங்க. இப்போ அவர் என்ன சொல்றாரு? தள்ளுனா மட்டும் பத்தாது, நீ தள்ளுறதுக்கு உனக்கு பலன் வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும்னா, ஆண்டவர் உனக்கு ஒரு காரியத்தை தந்திருக்கிறார். நீ உன்னை சுத்தியிலும் இருக்கிறத பார்க்காதே. யூடியூப்ல எப்படி தசமபாகம் கொடுக்க கூடாது, இந்த பாஸ்டர்லாம் எப்படி உன் தசமபாகத்தை புடுங்குறான் அப்படிங்கிறத பார்க்காதே. ஏராளமான செய்தி போட்டிருக்கான். எதுக்கு? உங்க ரட்சிப்பை கெடுக்க, உன் ஆசீர்வாதத்தை கெடுக்க. இரவும் பகலும் குற்றம் சாட்டினவன் தாழ தள்ளப்பட்டு போனான் என்று வேதம் சொல்ல, இவனுக்கு குற்றம் சாட்டுவதே ஒரு ஊழியமாக செய்து கொண்டிருக்கிறான். அதை உட்கார்ந்து நீ மணிக்கணக்காக உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா இருதயம் கரைபடும். தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக உன் சிந்தை மாறும், உன் மனது மாறும், உன் மனசு மறுரூபப்படாது, உன் மனசு கடினப்படும். ரட்சிப்பை விட்டு வழிவிலகுவாய். ஒரு கட்டத்தில் இந்த வேதம் போய் ஊழியர்கள் முதல்ல என்ன சொல்லுவான்? எந்த ஊழியனும் யோக்கியவான் இல்லைன்னு சொல்லுவான். இது அநேகர் சொல்ல நானே கேட்டிருக்கிறேன். எவனும் யோக்கியதில்லை. எனக்கு அப்படி ஒரு இடர்ல வந்தது. என்னடா அது பாஸ்டர்ஸ்ல இவ்வளவு அயோக்கியர்களா இருக்கிறார்களே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த சிலரை பார்த்தோன்னு வந்தது. ஆனால் சுதாரித்து கொண்டேன். மேகம் போல உனக்கு சாட்சிகள் இருக்கப்பா. நீ யார பார்க்கிற? அநேக பயிர்கள் இருக்கும் போது களைகளை ஏன் பார்க்கிறாய்? அநேக நிஜங்கள் இருக்கும் போது போலிகளை ஏன் பார்க்கிறார்? இயேசுவை பார், இயேசுவை பின்பற்றுகளை பார். வேதத்தில் எத்தனை கதாபாத்திரங்களை கர்த்தர் வாழ்ந்து மரித்து பரலோகம் சென்ற பரிசுத்தவான்களை வைத்திருக்கிறார். இந்த 2000 ஆண்டு காலத்தில் எத்தனை மிஷனரிகள், எத்தனை தேவ ஊழியர்கள், எத்தனை ரத்த சாட்சிகள், எத்தனை பேர் தங்கள் வாழ்க்கையை தியாகம் இருக்கிறார்கள். இந்த வேதாகமும் தமிழில் நமக்கு கிடைப்பதற்கு எத்தனை வெளிநாட்டு மிஷனரிகள் தங்கள் உயிரை, தங்கள் பிள்ளைகள் உயிரை, தங்களுடைய மனைவியின் உயிரை தியாகம் செய்து பணயம் வைத்து அழிந்து வருகிறார்கள். அவர்கள் எல்லாரும் மேகம் போன்ற சாட்சிகளாக இருக்கும் போது எங்கேயோ ஒரு ஊழியக்காரன் தப்பு செஞ்சான், அந்த 2 எழுத்து சபைக்காரன் தப்பு செஞ்சான், 4 எழுத்து சபைக்காரன் தப்பு செஞ்சான், இவன் விபச்சாரம் பண்ணா, அவன் பொருளாசி பண்ணா, இவன் ஏமாத்துறான்னு சொல்லி ஏன் அதை ஹைலைட் பண்ற? ஈக்களுக்கு பாருங்க, அது அசுத்த நரகத்திலையும் போய் உட்காரும். இல்ல, மனித கழிவுகளின் மேலும் அது அசைவாடும். தேன் இருந்தால் தேன் மேலையும் அசைவாடும். ஆனா என்றைக்காவது தேனி மலத்தின் மேல போய் உட்கார்றதை நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் கேட்கிறேன், நீ தேனியா இருந்தால் தேன் மேல உட்கார்ந்திருப்ப. நீ ஈயா இருக்கிறதுனால உட்கார்ற. fill in the blanks. என்னங்க, உன்னை எது ஈர்க்கிறது? அசுத்தமானவைகள் உன்னை ஈர்க்கிறது. அசுத்தமான ரோல் மாடல் உன்னை ஈர்க்கிறது. அசுத்தமான காரியங்களை கேட்டு நீ அதை பின்பற்றுகிறாய் என்றால் நீ தேனியாகல, நீ வெறும் ஈயாகத்தான் இருக்கிறாய். நீ தேனியா இருந்தால் பூக்களை நாடுவாய், மகரந்தத்தை எடுப்பாய், தேனை எடுப்பாய், தேன் கூட்டில் கொண்டு போய் சேர்ப்பாய். அது அநேகருக்கு பயன்படும். மாறாக நீ ஈயா இருக்கிறபடினாலே கிருமிகளை எடுத்துக் கொள்கிறாய், கல்விகள் மேல் அமர்கிறாய், நோயை பரப்புகிறாய், சமூகத்தை அழிக்கிறாய்.
இன்னைக்கு யாரையா சபையை கெடுக்கிறாங்க? எவன் ஊழியனை குறை சொல்றானோ, எவன் ஊழியத்தை குறை சொல்கிறானோ, எவன் தேவனுடைய பிள்ளைகளை குறை சொல்கிறானோ, எவன் இது சரியில்லை அது சரியில்லை நொட்ட சொல்றானோ, அவன் தான் சபையை கெடுக்கிறான், ஊழியத்தை கெடுக்கிறான், ஊழியனுக்கும் இடலா இருக்கிறான். நம்முடைய சபையில கர்த்தர் தேனீக்களாக வைத்திருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நல்ல செய்திகள் சீக்கிரம் போகாதுங்க, ஆனா கெட்ட செய்திகள் மிக வேகமாக பரவுகிறது. காரணம் என்ன? இன்னைக்கு தங்கள் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தூற்றித் திரிகிற அநேக ஈக்கள் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறபடினாலே ஊழியருடைய குறைகளை எக்க கண்டுபிடிக்கலாம். எதை பேசினா அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதுக்கு வேற அர்த்தத்தை கற்பிக்கலாம் என்று பார்க்கிறார்கள். நான் உட்கார்ந்து மண்டையை குறைந்து யோசித்து 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 பார்ப்பேன். நான் சரியாகத்தான் பிரசங்கிக்கிறேனா, சரியாகத்தான் வாழ்கிறேனா, சரியாகத்தான் ஆலோசனை சொல்கிறேனா, சரியாகத்தான் ஜனங்களை நடத்துகிறேன் என்று யோசித்து யோசித்து மூளையை கசக்கி ஜெபம் பண்ணிட்டு யோசித்து கொண்டே இருப்பேன். ஆவியானவர் எனக்கு ஒரு விலங்கு காட்டினார். ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ஆத்மாவை சொல்லி, கஷ்டப்படும் போது, பிரச்சனைகள் இருக்கும் போது, கலங்கி கொண்டிருக்கும் போது, போராட்டத்தில் இருக்கும் போது, வீட்டில் நிம்மதி இல்லாத இருக்கும் போது, சபைக்கு வரும்பொழுது இந்த சபை ஒரு தேன் கூடு போல தெரிந்தது. ஊழியக்காரன் ஒரு தேன் மாதிரி தெரிந்தான். ஊழியக்காரன் என்ன சொன்னாலும் கர்த்தர் பேசினார் என்று சொன்னார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக குடும்ப பிரச்சனைகள் மாறினது. கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பத்தில் ஆசீர்வாதம் வந்தது. எதெல்லாம் வீட்டில் சீர்கேடா இருந்ததோ அதெல்லாம் சீரடைந்தது. இப்ப குடும்பம் ஒரு மகிமையாய், சந்தோஷமாய், ஐஸ்வர்யமாய், சமாதானமாய், ஆசீர்வாதமான நிலையை எட்டும் போது இப்ப ஊழியக்காரன் சொல்லுகிற ஆலோசனையில குற்றம் தெரிகிறது. ஊழியக்காரனுடைய வழிகாட்டுதலிலே குற்றம் தெரிகிறது. ஊழியக்காரனுடைய பிரசங்கத்திலே குற்றம் தெரிகிறது. ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில குற்றம் தெரியுது. ஆனால் நீ கஷ்டப்பட்ட காலத்திலே, தேவ சமூகத்துக்கு எப்படா வருவான் காத்திருந்த காலத்திலே, ஏழ்மையா இருந்த காலத்திலே, பிரச்சனையா இருந்த காலத்திலே, போராட்டமா இருந்த காலத்திலே என்ன தெரியவில்லை? சபையில குறை தெரியல, ஊழியக்காரங்கிட்ட குறை தெரியல, யார் மேலையும் குற்றம் குறை தெரியல. தெரிஞ்சதெல்லாம் என் பிரச்சனை எப்ப மாறும் ஆண்டவரே என்பதுதான். இப்ப ஆண்டவர் என்ன செய்வார்? உன் பிரச்சனையை மாத்தினா எனக்கு பிரச்சனையை கொடுக்குற. உன் பிரச்சனையை மாத்தினா நீ என்ன பண்ற? எனக்கு பிரச்சனை கொடுக்குற. அப்போ உனக்கு நான் என்ன தரணும்? இன்னும் நான் உன்னை ஆசீர்வதிச்சா நீ சபையவே அழிச்சு போடுவே. அப்போ உனக்கு தேவை என்ன? ஒரு தடுப்பூசி போடப்பட வேண்டும். என்ன தடுப்பூசி? உன் சமாதானம் எடுக்கப்பட்டால் இப்ப நீ அடுத்தவன் சமாதானத்தை என்ன செய்ய மாட்டேன்? என்ன செய்ய மாட்டேன்? ஜாக்கிரதையா இருங்க. தேவனுக்கு பயப்படுங்க. பிரச்சனையிலிருந்து உன்னை காப்பாற்ற தெரிந்த ஆண்டவருக்கு பிரச்சனையில உன்னை ஒப்பு கொடுக்கவும் தெரியும் என்பதை மறந்துடாதீங்க. உதாரணம் சொல்லவா? 100 தாளந்து கடன் பட்டிருந்தான். 16,000 கடன் பட்டவன் ராஜா கிட்ட கேட்டவன இறங்கி மன்னிச்சுட்டான். இவங்கிட்ட 100 தாளந்து கடன் பட்டிருந்தான். மன்னிக்க மனசு இல்லை. கழுத்து பிடிச்சி நெட்டி முடிச்சு கொடுக்கலினா என் பாடுறான்னு சொல்லி ஜெயில கொண்டு போய் போட்டான். உடன் வேலையா இருக்கிற தேவனுக்கு ராஜாக்கு சொல்லுகிறார்கள், கூப்பிடுறான், நான் உனக்கு இறங்கினது போல உன் உடன் வேலையாளுக்கு இறங்க வேண்டும். உன் குடும்பத்தில் 1000 ஊழல் அட்டகாசம் அட்டூழியம் இருந்தபோது நான் உன்னை மன்னிக்கணும்னு ஆசைப்பட்டு இல்லை, நான் உன்னை மன்னிச்சேன் இல்லை, இப்ப நல்லா வாழ்றீங்கள. இப்போ உடன் வேலையால் சின்ன குறை உனக்கு பொறுத்து கொள்ள முடியாம தூற்றி கொண்டு திரிந்து மன உளைச்சலை மனவேதனையை அனுப்புகிறாயா? இந்த 16,000 தாளந்து கொடுக்கிற வரைக்கும் நீ போய் என்ன இரு. அப்ப பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவருக்கு மீண்டும் பிரச்சனைக்குள்ள உங்களை தள்ளுவதற்கு ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் நோக்க வேண்டியது மேகம் போன்ற சாட்சிகள். சுற்றிலும் அல்ல, கீழே அல்ல, மேலே பார்க்கணும். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை ஓடி முடித்திருக்கிறார்கள், பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறார்கள், விசுவாசத்தை காத்திருக்கிறார்கள். நீங்கள் நிற்க வேண்டிய இடத்திலிருந்து உங்கள் தலைகளை உயர்த்தி நீங்கள் மேகம் போன்ற சாட்சிகளை பார்த்துவிட்டு நீங்கள் நோக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்னா, பக்கத்தில் இருக்கிறவர்கள் அல்ல, உங்களுடைய டெஸ்டினேஷனை பார்க்கணும். துப்பாக்கியில சுடும்போது பார்த்தீங்கன்னா, ஃபயரிங் பண்ணியிருக்கேன் நான் என்சிசியில் இருக்கும்போது. கன்னை கொடுத்துட்டு அவங்க சொல்லுவாங்க, இன்னர்னு ஒரு உள்வட்டத்தில் இன்னர்னு ஒரு போர்ஷன் இருக்கும், அதுக்குள்ள ரவுண்டா மை போட்டு வச்சிருப்பாங்க, அதுக்கு பேர் புல் என்று பெயர். நான் சொன்னது சரிங்களா பிரதர்? மார்டின் பிரதர், நான் சொன்னது சரியா? அது நடுவில் இருக்கிறதுக்கு பேர் புல் என்று பெயர், அதுதான் டார்கெட்.
இப்ப கரெக்டா ஏம் பண்றவன் என்ன செய்யணும்னா புல்ல பார்த்து ஏம் பண்ணும். எனக்கு ஒரு யோசனை. நான் 9th படிக்கும்போது ஃபயரிங் பண்ணேன். கொஞ்சம் எடக்கு முடக்கான ஆள் தான். அப்போ உடனே என்ன பண்ணேன், மேலே போற பிளெயினை பார்த்து சுடலாமா அப்படின்னு யோசிச்சு துப்பாக்கி எடுத்து மேலே போய் சுட்டேன் பாருங்க. நான் 3-4 குண்டு எல்லாமே எங்கே தான் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஏன்னா நான் புல்ல பார்க்கல. நான் என்ன பண்ணினேன், தேவையில்லாமல் மனநிலையை அலையோட்டு சுட்டதுனால எனக்கு மார்க் கம்மியாக போச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், இப்போ டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணேன். 2 புல்லட்டு தான் மிச்சம் இருந்துச்சு. ஒன்று இன்னருக்கும் புல்லுக்கும் நடுவில் இருக்கிற அந்த சர்க்கிளில் கரெக்டாக அந்த கோட்டு மேலே ஒன்று விழுந்துச்சு, ஒன்று புல் விழுந்துச்சு. அப்போ நான் யோசித்தேன், நான் ஒழுங்காக அங்கேயும் இங்கேயும் பார்க்காம புல்லை மட்டும் பார்த்து சுட்டிருந்தா நான் முதல் ஆளாக வந்திருப்பேன். திறமை இருந்தும் என்னுடைய கவனத்தில் சிதறல் அல்லது என்னுடைய நோக்கத்தில் வந்த மாற்றம், என்னுடைய லக்கை நான் தவறு விட்டு விட்டேன். நான் வேறொன்றை லக்காக வைத்ததுனால நான் அடைய வேண்டிய டெஸ்டினியை அடையல, டெஸ்டினேஷனை அடையல. நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மேன் ஆஃப் டெஸ்டினியா இருக்க வேண்டும். லக்கை குறிக்கோளை அடையக்கூடிய ஒரு மனிதனா இருக்க வேண்டும். பொருளாதாரத்தில் இந்த குறிக்கோளை அடைய வேண்டும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த குறிக்கோளை அடைய வேண்டும். என் மகனை ஐபிஎஸ் ஆக்கணும், என் மகளை ஐபிஎஸ் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும். இது நல்ல குறிக்கோள் தான், தவறுகளே இல்லை. இது உலக பிரகாரமான குறிக்கோள். ஆனால் ஆவிக்குரிய குறிக்கோள் என்ன தெரியுமா? என் இயேசுவை போல நான் மாற வேண்டும். அல்லேலூயா. எப்படி ஆகிலும் பரலோகம் செல்ல வேண்டும். அதைத்தான் பவுல் எழுதுகிறார் பிலிப்பியர்ல. எப்படியாக நான் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைவதற்காக அவருக்காக எல்லாவற்றையும் விட்டேன், நஷ்டமும் குப்பையுமாய் போகிறேன். எல்லா முட்டையும் நீங்க அடைய வச்சிருக்கிறது, ஆனா எந்த முட்டை பொறிக்க போகிறதுன்னு அன்னைக்கு தான் தெரியும். எல்லா பட்டியும் இது உயிர்த்தெழுதலுக்காக விதைக்கப்படுகிறது என்று சொல்லி தான் அடக்கம் பண்ணப்படுகிறது. ஆனா எந்த பட்டி உயிர்த்தெழுதலை திறந்து குஞ்சு வெளியே வரும் என்று யாருக்குமே தெரியாது. ஒன்று தெரியும், உங்க மனசாட்சிக்கு நல்லா தெரியும், நீங்க உயிர் தெளிவீங்களா மாட்டீங்களான்னு. யாரும் உங்களுக்கு தலை மேல கை வைத்து இது காப்பாட டகரடப்பான்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லவே வேண்டாம். உங்க மனசாட்சி சொல்லும், நீ பரலோகம் போவ இல்ல போக மாட்டேங்கிறது எது சொல்லும்? வேற யாரும் தேவை கிடையாது. 3 விஷயத்தை சொல்றேன்: பரிசுத்த ஆவியானவர், மனசாட்சி, வேத வசனம். இது 3 வைத்து உங்க வாழ்க்கையை சரியாய் கொண்டு செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பிலிப்பியர் 4:9, என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவர்கள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். மேகம் போல பிலிப்பியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை உருவகப்படுத்துகிறார். என்னிடத்தில் கற்றிருக்கிறீர்கள், என்னிடத்திலிருந்து பெற்றிருக்கிறீர்கள், என்னிடத்தில் கேட்டிருக்கிறீர்கள், என்னிடத்தில் கண்டிருக்கிறீர்கள், அவைகளையே நீங்கள் செய்யுங்கள். நான் இதுக்கு கொடுக்க பெயர் என்ன தெரியுமா? இன்ஸ்பிரேஷன், எ கிரேட் கிளவுட் ஆஃப் விட்னஸஸ் என்று நான் இதுக்கு பெயர் கொடுக்கிறேன். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய சாட்சிகளின் மேலே ஒரு ஈர்ப்புள்ளவர்களாக நாம் இருப்போம் என்றால் நாம் நம்முடைய டெஸ்டினேஷனை அடைவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் மென்டர் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு ஆவிக்குரிய வழிகாட்டி உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த வழிகாட்டியை நீங்கள் பின்பற்ற வேண்டும். எபிரேயர் 13:7 சொல்கிறது, தேவ வசனத்தை போதித்து உங்களை நடத்தலை நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து, நடக்கையின் அந்த கேரக்டருடைய முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். முடிவை பார்க்கறதுக்கு முன்னாலேயே இடையிலேயே சண்டை போட்டுட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு ஓடுற பொண்டாட்டி மாதிரி ஓடிடக்கூடாது. எனக்கு என் மனைவிக்கு எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கிறது. சில நேரத்தில் இவன் என்னடா இவ்வளோ பெரிய வெள்ளனா இருக்கிற, என் மனைவி சொன்ன வார்த்தை, எவ்வளோ நல்லா ஒளிக்காரா இருப்பாருன்னு நினச்சா இவ்வளோ கோபப்படுறாரே அப்படின்னு நான் நினச்சேன். அப்படி சரி இப்போ என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, இல்லை எனக்கு நல்ல மாப்பிள்ளையை கர்த்தர் கொடுத்துருக்குறார், நல்ல கணவனை கொடுத்துருக்குறார். அப்படி இல்லைன்னா கோச்சுக்குன்னு சொன்னாங்களோ என்னமோ தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் மனைவி கிட்ட சாட்சி படுறது பெரிய கஷ்டம். அந்த மாதிரி மனைவி கிட்ட ஒழுங்காக சாட்சி பட்டாதான். ஒரு பாஸ்டர் நேற்றுக்கு மீட்டிங்கில் நடக்கும்போது சொன்னார், ஊரையெல்லாம் ஏமாத்துறேன் நான், ஆனால் என் பொண்டாட்டியை என்னால் ஏமாற்ற முடியலன்னு ஒரு பாஸ்டர் சொல்கிறேன். கன்ஃபஸே பண்ணுறேன், ஊரெல்லாம் நான் ஏமாத்துறேன், ஆனால் யாரும் ஏமாற்ற முடியல, என் பொண்டாட்டியே ஏமாற்ற முடியல. எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் மனைவி கிட்ட சாட்சி வாங்கினா தான் அவன் பாஸ் மார்க், இல்லைன்னா ஃபெயில். விசுவாசிகள் என்ன சொல்கிறாங்கிறது புரியல, விசுவாசிகளுக்கு மேக்சிமம் தெரியாது, ஆனால் மனைவிக்கு எல்லாம் தெரியும். மனைவி கிட்ட நல்ல சாட்சி வாங்கணும். 1 தெசலோனிக்கேயர் 2:10 சொல்கிறது, விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையாக நடந்தோம் என்பதற்கு
நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. அல்லேலூயா. நான் அடிக்கடி யோசிப்பேன், என்னுடைய நடக்கை விசுவாசிகளுக்கு இடரலா இருக்கிறதா, அல்லது அவர்களை பின்பற்றுவதற்கு ஏதுவா இருக்கிறதா? என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய முக பாவனைகள், என்னுடைய பாடி லாங்குவேஜ், என்னுடைய நடைமுறைகள். அடிக்கடி என் பிள்ளைகளுக்கு சொல்வேன், எளிமையா இருங்க, தாழ்மையா இருங்க, சிம்பிளா இருங்க, ஹம்பிளா இருங்க. அவங்களுக்கு அடிக்கடி நான் அதை சொல்ற ஒரு வார்த்தை, ஊழியக்காரனுடைய பிள்ளைங்க, நீங்க ஊழியனுடைய பிள்ளைகள், ஆகவே எளிமையாய் வாழ உங்களை ஒப்பு கொடுங்க என்று அவர்களுக்கு அடிக்கடி நான் சொல்லி வருகிறது உண்டு. ஆகவே அன்புக்குரியவர்களே, மேகம் போன்ற சாட்சிகளை கவனிங்க. இன்ஸ்பிரேஷன் a great cloud of witness and concentration அல்லது with concentration. மேகம் போன்ற திரளான சாட்சிகளை நீங்க இன்ஸ்பிரேஷனா வைத்து அவைகளை மேல கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Let us fix our eyes on Jesus, the author and perfecter of our faith என்று வேதம் சொல்லுகிறது. இதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்தை ஆராய வேண்டும், முதலாவது காரியம். இரண்டாவதாக வேதத்தை விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது வேதத்தை கைக்கொள்ள வேண்டும். இப்படி போட்டுக்கலாம், வேதத்தை விசுவாசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், வேதத்தை கை கொண்டீங்கன்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு வராது. பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு நீங்கள் லக்கை நோக்கி ஓட முடியும். நீங்கள் பின்னானவர்களை மறந்து முன்னேறி செல்ல அது உங்களுக்கு உதவியாயிருக்கும். இரண்டாவது காரியமாக எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், we hold firmly till the end the confidence we had at first என்று வாசிக்கிறோம். நீங்கள் எடுத்த முடிவுகள், தீர்மானங்கள், உங்கள் நம்பிக்கைகள், இவைகளை விட்டு பின்வாங்காமல் உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் நாமே தேவனுடைய வீடா இருப்போம். அல்லேலூயா. முதல்ல என்ன படிச்சோம்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரையே நோக்கணும். அப்படின்னா பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு மேகமான சாட்சிகளை நாம நோக்கி பார்த்தா தான் நாம இயேசுவை நோக்க முடியும். நீங்க கீழான சாட்சிகளை, விழுந்து போன சாட்சிகளை, அசுத்தமான சாட்சிகளை பார்த்தீங்கன்னா நீங்க இயேசுவை பார்க்காம பின்வாங்கிடுவீங்க. ரெண்டாவது காரியமாக, நீங்க ஆரம்பத்துல ஸ்டார்டிங்ல உங்க ஸ்டார்ட் உங்க எண்டு, அங்கேயும் உங்க ஸ்டார்ட் உங்க எண்டு எல்லாமே ஆரம்பம் முடிவு, இதை தான் நான் சொல்றேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை, இயேசுவை ஏற்ற போது கொண்ட நம்பிக்கை, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்ட போது வந்த நம்பிக்கை, சர்ச்சுக்கு ஆரம்பத்தில் வந்த போது நம்பிக்கை, அற்புதம் நடந்த போது, ஆசீர்வதிக்கப்பட்ட போது உங்களுக்கு வந்த நம்பிக்கையை நீங்க விடாம உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்வீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய ஆலயமாக நீங்க இருப்பீங்க. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையும் சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கையா இருக்கும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தை முடிவு பரிந்தும் உறுதியாய் நாம் பற்றி கொண்டிருப்போமானால் நாமே அவருடைய வீடு. 3:14 என்ன வாசம்? 3:14 ஆரம்பத்தில் கொண்டு வந்த நம்பிக்கையை முடிவு பரிந்து உறுதியா பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். கிறிஸ்துவனிடத்தில் நமக்கு என்ன பங்கு வேணும்? அவருடைய சாயலாய் மாறி அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம், நம்பிக்கையினாலே, இந்த நம்பிக்கையினால உண்டாகும் தைரியத்தை முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருந்தா ஆண்டவர் வாழ்கிற வீடாக நீங்கள் மாறி விடுவீர்கள். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் நீங்க படிங்க, வாசிக்கலாம். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம், அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு. ஒரு ஊழியன் நிறைய ஆண்டவரை பத்தி பிரசங்கம் பண்ணி வேத பாடமெல்லாம் எடுத்த ஒரு ஊழியன், யூடியூப் சேனல்ல 1 லட்சத்துக்கும் அதிகமான சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாம் வாங்கின ஒரு ஊழியக்காரன், இப்ப அவர் என்ன பிரசங்கம் பண்றாருன்னு வேத வெளிச்சமா வேத பாடமா என்னமோ ஒரு டாபிக் வச்சு நடத்துறாரு. இன்னும் வேதம் பொய் என்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இஸ்லாமியர் ஒருவர் அவரை மேற்கோள் காட்டி, பாருங்க கிறிஸ்தவத்தில் இப்படிலாம் செஞ்சுட்டு இன்னைக்கு பொய்ன்னு தெரிஞ்சுட்டு அவர் வெளியே வந்துட்டாருன்னு அவரை பத்தி சொல்றாங்க. பல ஆண்டு காலமாக ஊழியம் செய்து வேதம் சிறந்தது, வேதத்தில் இப்படியெல்லாம் மேன்மையான காரியங்களா இருக்குன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றான் அந்த ஆளு? இப்ப முகத்தை காமிக்கிறது இல்லை, வெறும் வாய்ஸ் மட்டும்தான் கொடுக்குறான். ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது.
கர்த்தரை விட்டு பின்வாங்கி போட்டாங்க. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசமான பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கைங்க. ஆரம்பத்தில் நிறைய பேர் நம்புகிறார்கள், பாதியில பின்வாங்கி போகிறார்கள். தாய்மாத்தை திரும்புகிறோங்கிற ஒரு கொள்கையில பல பேர் என்ன பண்றாங்கன்னா, உலக பிரகாரமான நன்மை கிடைப்பதற்கு, ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு, ஜாதிகளிலே, மதத்துல, எல்லாத்துலையும் என்னுடைய கேஸ்ட்டை போடுறதுக்கு இஸ்லாம் இதில் இருக்கிறனாங்க தான் அந்த இது போட முடியும், நீங்கள் கிறிஸ்டினானங்களை போட முடியாது. அப்போ மனைவியோட இதில் எடுத்து போட்டு வாங்கினேன். அது இப்போ கிறிஸ்துவங்கன்னு சொல்லி தான் தருவோம். கொடு, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அதுதான் எனக்கு வேணும் என்று என் மனைவி கேட்டால், உங்களுக்கு எந்த சலுகையும் கிடைக்காது, நீ எந்த சலுகையும் தர வேண்டாம், பரலோகம் எனக்கு எல்லா சலுகையும் தரும், விசுவாசத்தை நான் மறுதளிக்க மாட்டேன். ஜாதி சான்றிதழில் உங்கள் விசுவாசத்தை மறுதளிக்காதீங்க. சலுகை கிடைக்கும், கவர்மெண்ட் வேலை கிடைக்குங்கிறதுக்காக மறுதளிக்காதீங்க. கர்த்தருக்காக நிற்கிறவர்களாய் நீங்கள் இருங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறவர், சாலமோனை ஐஸ்வர்யவான் அடைய செய்தவர் உங்களையும் ஆசீர்வதிக்க. வேலை தேடி நீங்க போகணும்னு அவசியம் இல்லை, அநேகருக்கு வேலை கொடுக்கிற மனிதனாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 13ஆம் வசனம் சொல்கிறது, பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடி. பாவம் செஞ்சிருவாங்க, அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணணும், இறுதியை மறத்து போயிடும். நான் இப்படியே பாவம் செஞ்சுட்டு இருக்கேன், நான் வரலாம் போக மாட்டேன்னு அப்படி முடிவு எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, சபைக்கு வரமாட்டாங்க, தேவனை விட்டு விலகிடுவாங்க. கடைசியில் அந்த பாவத்தின் வஞ்சனையினாலே அவங்க தொடர்ந்து பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்களாய் மாறிடுவாங்க. இன்றைக்கு உங்கள் மனசாட்சி உங்களை சுட்டி காட்டுமானால் எல்லாத்தையும் விட்டுடுங்க. உங்களை காலைவை சுத்திகரிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். எபிரேயர் 4:1-3 வசனங்கள் சொல்லுகிறது, படிப்போம். அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க பாருங்க, ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாய் காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும். 2ஆம் வசனம், சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் கேட்டவர்கள், பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் விசுவாசம் இல்லாமல் பிரசங்கத்தை கேட்டா கேட்ட வசனம் பயன்படாது. அவ்வளவுதான் சொல்லுவேன். பாஸ்டர் அடிச்சு விடுறாரு, வாக்குத்தத்தத்தை அள்ளி வீசுறாரு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நன்றாக கவனிங்க, இந்த வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா வார்த்தையும் நான் விசுவாசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை. இதை விசுவாசிங்க, இதை விசுவாசிக்க வேண்டாம், இந்த வேதத்தில் எதுவும் இல்லை. நான் இதில் புள்ளி, கமா, கோடு எல்லாத்தையும் நான் விசுவாசிக்கிறேன். என் பாஸ்டர் அடிக்கடி சொல்வார், ஒரு எழுத்தாக்களும் எழுத்தின் உறுப்பாக்களும் அவமாய் போவதை பார்க்கலாம், வானம் பூமி ஒளிந்து போவது நலம் என்று சொல்வார். அந்த அளவுக்கு கண்ணை மூடிட்டு வேதத்தை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் நீங்க என்ன செய்யணும், வைத்திருக்கணும், விட்டுவிடக்கூடாது. இதுக்கு hold firmly till the end the confidence we had at first. ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம் கை கொள்ளுங்க. 3ஆவது நாங்க பார்க்கிறோம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆரம்பம் பண்ணின நீங்கள், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்கள். இப்ப நாம ஆவியில ஆரம்பித்திருக்கிறோம். ஒரு ஆவிக்குரியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை, கிறிஸ்துவ வாழ்க்கையை, ரட்சிப்பின் வாழ்க்கையை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய முடிவை நாம் எப்படி ஆவிக்குரியவர்களாய் முடிக்க போகிறோமா அல்லது மாம்சத்துக்குரியவர்களாய் முடிக்க போகிறோம்? இங்கே மாம்சத்துக்குரியவர்கள் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இங்கே விருத்த சேதன சடங்குகளை திரும்பவும் கை கொள்ளும்படியாக ரட்சிக்கப்பட்டவர்களை நியாயப்பிரமாணத்துக்கு கீழாய் கொண்டு செல்ல சிலர் உபதேசம் பண்ணின போது அந்த பாத்திரத்தில் கழுவுறது, பலி செலுத்துவது, ஆசீர்வாத கூடாரத்துக்கு போய் செல்றது, இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயங்களை அவர்கள் கை கொள்ள ஆரம்பித்தார்கள். சரீர முயற்சியிலே நீ பரிசுத்தம் ஆக வேண்டும் என்று முயற்சித்தால் நீ பரிசுத்தம் ஆக முடியாது என்று பவுல் மூலமாக பரிசுத்தாவின் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப எதுல நான் மாற முடியும்? பரிசுத்த ஆவியானவராலே, ஜீவனுள்ள பலியாக கிறிஸ்து பலியாக்கப்பட்டதினாலே, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதினாலே, அதை நான் விசுவாசிக்கிறதுனாலே, அந்த விசுவாசத்தின் மூலியமாக என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சுத்தமாக்கப்படுகிறேன். இதற்கு நான் கிரியை செய்யவில்லை, நான் விசுவாசித்தேன். ஆபிரகாம் விசுவாசித்தார், நீதியா எண்ணப்பட்டது. நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு நீதியா எண்ணப்பட்டது. இப்பொழுது நான் பாவி அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் நீதிமானாகிவிட்டேன். இதுதான் ஆவியிலே ஆரம்பித்த ஆரம்பம். இப்ப நிறைய நேரத்தில் சடங்காச்சாரமாக சரீர பிரகாரமாக புண்ணியங்கள், தான தர்மங்கள் இவைகளெல்லாம் செஞ்சதுனால பரலோகம் போயிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. வசனம் சொல்லுகிறது, ஆஃப்டர் பிகினிங் வித் தி ஸ்பிரிட் ஆர் யூ ட்ரைங் டு அட்டைன் யுவர் கோல் பை ஹியூமன் எஃபர்ட். ஹியூமன் எஃபர்ட் என்ன? சரீர பிரகாரமான செயல்களினாலே, அங்க பிரதட்சணம் செய்யறது,
கால் வெறுங்காலாய் நடக்கிறது, அல்லது வெள்ளை ட்ரெஸ் போடுறதுனால, நகையை கழட்டிடுறதுனால, இதனால நான் பரலோகம் போயிருவேனா அப்படின்னா, ஒரு நாள் நகையை கழட்டிட்டு பல பேர் நரகம் போயிருக்கிறார்கள். வெள்ளை சேலை வெள்ளை துணியும் ஜிப்பா வேஷ்டி கட்டின பல பேர் நரகம் போயிருக்கிறார்கள். உள்ளம் மாறாமல், உள்ளத்தில் யூதனானவனே யூதன், உள்ளத்திலே விசுவாசியானவனே விசுவாசி, உள்ளத்திலே பரிசுத்தமா இருக்கவனே பரிசுத்தவான். ஆண்டவர் சொல்கிறார், வெளிப்புறம் சுத்தமாகும்படி உட்புறத்தை சுத்தமாக்கு. அப்ப உள்ள கொள்ளையும் அசுத்தத்தையும் வச்சுட்டு வெள்ளையடிக்கப்பட்ட கலர்களாக நகையை கழட்டுறதுனால, வெள்ளையை உடுத்துகிறதுனால, அதை குறித்து மேன்மை பாராட்டுறதுனால, காலக்கழிவு ராபோஜனம் கிடைக்கிறது மேன்மை பாராட்டுறதுல ஒரு பிரயோஜனம் அல்ல. இதையும் கை கொள்ளணும், அதையும் விடாதிருக்கணும். உள்ளமும் சுத்தமா இருக்கணும், புறமும் சுத்தமா இருக்கணும். ஏதோ ஒன்றை மட்டும் வைத்துக் கொண்டு சரீர பிரகாரமாக நான் பிரதிஷ்டியா இருக்கிறேன், சரீர பிரகாரமா நான் சுத்தமா இருக்கிறேன், சரீர பிரகாரமா காணிக்கை செலுத்துறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், சர்ச்சுக்கு வரேன், அதனால நான் பரலோகம் போயிருவேனா, போக மாட்டீங்க. உங்க உள்ள மாற்றப்பட வேண்டும், உங்களுடைய சிந்தை மாற்றப்பட வேண்டும். பாவமற்ற சிந்தை, பரிசுத்தமான இருதயம், தேவனை பற்றி கொண்டிருக்கிற நேசிக்கிற உள்ளம், ஆவி, இவைகள் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. Not by strength nor by power but my spirit என்று ஜாக் 4:6 சொல்கிறார். சகரியா 4:6 சொல்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஆண்டவருடைய காலத்தில் யூதாஸ் என்பவன் ஒருவன் இருந்தான். இவன் இந்த சரீர முயற்சியை ஹைலைட் பண்ணி காமிக்கிறான். ஆண்டவருக்கு பரிமளத்தை அழைத்து ஒரு ஸ்திரீ கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் ஊத்துறா, வீடெல்லாம் பரிமளமா நினைக்கிறான். இவன் மனசுக்குள்ள சொல்றான், இது 300 பணத்துக்கும் அதிகமாக விற்று, மனசுக்குள்ள வெளியவே சொல்றான், 300 பணத்துக்கும் அதிகமாக விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு கொடுக்கறத விட தரித்திரங்களுக்கு போய் நிறைய தான தர்மம் செஞ்சா அது ஆசீர்வாதம் நினைக்கிற ஒரு மனப்பாங்கு இருக்கிறது. என்னுடைய தசமபாகத்தை ஃபீஸ் இல்லாத கட்ட முடியாத ஒரு மாணவனுக்கு நான் கொடுக்கறனால அவனுக்கு செய்யறது நல்லது அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், தரித்திரர் எப்போதும் உங்களுடனே இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களுடனே இருக்கிறேன். ஊழியத்துக்கான தேவை எப்போதுமே இருந்துட்டு இருக்காது. ஆசிரியப்பு கூடாரத்துக்கு கொண்டு வானாரு, நிறைய மிச்சமாயிருச்சு, போதும் இனிமேல் வேண்டான்ட்டாரு. உன் காணிக்க வேண்டாம் என்று சொல்கிற நாள் வருவதற்கு முன்னே நீ மனம் திரும்பிடு. யூதாஸ் என்ன, தரித்திரருக்கு கொடுக்கலாமே. ஆண்டவர் என்ன சொன்ன, தரித்திரர் சாகிற வரைக்கும், இந்த உலகம் அழிகிற வரைக்கும் தரித்திரர் இருப்பான். ஆனா நீ அங்க போக்கஸ் பண்ணி, என்னுடைய ஊழியத்துக்காக, என்னுடைய நாம மகிமைக்காக, என் ராஜ்யத்தை கட்டுறதுக்காக, என்னுடைய ஊழியக்காரனுடைய பசியை போக்குவதற்காக, அவளுடைய தேவையை சந்திப்பதற்கான காரியத்தை நீ தடை செய்வாய் என்று சொன்னால், இதனால நீ பரலோகம் வந்துட மாட்டேன்னு சொல்ற. நன்றா நீங்க புரிந்து கொள்ளுங்க. பிசாசு உங்களை எப்படிலாம் டைவர்ட் பண்றான். தான தர்மம் செய், நான் ஏழை எளிகளுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லல, அநாத ஆசிரமங்களுக்கு சோறு கொடுக்க வேண்டாம்னு சொல்லல. எத்தனை அநாத ஆசிரமத்தை உங்களால காப்பாற்ற முடியும் சொல்லுங்க? எத்தனை தரித்திரம் நீங்க பணக்காரனா மாத்திருங்க சொல்லுங்க? எல்லாம் 3 நேரம் சோறு கொடுத்து 100 வருஷத்துக்கு அல்லது 50 வருஷத்துக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உங்களை காப்பாத்திருவீங்களா? அந்த அளவுக்கு உங்களால முடியுமா? தேவனை தவிர வேற யாராலும் முடியாதுங்க. யூ ஹாவ் லிமிடெட் பவர். உங்களால ஒரு அளவுக்கு தான் முடியும். ஏதோ ஒரு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு, நியூ இயர் அன்னைக்கு தான் கொடுக்க முடியும். பிறந்த நாளுக்கு, வெட்டிங் டே தான் கொடுக்க முடியும். 365 நாளும் ஒரு பிச்சைக்காரன் உங்களால போஷிக்க முடியாது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அதையும் செய்யணும், இதையும் செய்யணும். அல்லேலூயா. இதையே செய்யாம நிறுத்தி இதிலிருந்து எடுத்து அதை போய் செய்வாயானால் நீ திருட்டுத்தனம் செய்யறேன்னு அர்த்தம், வக்கரமான மனநிலை உள்ளவனா இருக்கிறேன்னு அர்த்தம். ஆகவே மனம் திரும்ப வேண்டியது அவசியம். சில நேரத்தில் ஊழியக்காரனை நேசிக்காத மக்களை என்னால் நன்றாக அறிய முடியும். மனதில் ஒரு பொறாமையின் ஆவியோடு, எரிச்சலின் ஆவியோடு, சில நேரத்தில் இப்போ நான் ஒரு 5 பேரோட நான் சாப்பாடு கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, 5 பேரோட உட்காரன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அதில் ஒரு ஆளை நேசிக்காம அவங்களுக்கு வித்தியாசமான முறையில் அவங்க செயல்படுறதை நான் அடுத்த வீட்டில் செயல்படுறதை நான் பார்த்துக்கிறேன். நானும் என் மனைவி ஒரு வீட்டுக்கு ஊழியத்துக்கு போவோம், அவங்க சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு நிறைய சதையும் கறியா என் தட்டத்தில் கோழிக்கறியா விழுகும், என் மனைவிக்கு வெறும் எலும்பா விழுகும். என்னால் அந்த கறியை சாப்பிட முடியுமா? நான் என் மனைவியை நேசிக்கிறேன். அவளை அவமானப்படுத்திட்டு என்ன கனப்படுத்துகிற கனம் எனக்கு தேவையே கிடையாது. நானும் அவளும் ஒரே சரீரம். அவளை அவமானப்படுத்துவது என்னை அவமானப்படுத்துவது, அவளை புறக்கணிப்பது என்னை புறக்கணிப்பது, இந்த மாதிரி ஒரு பொல்லாத இருதயம் இருக்கிற. ஊழியனை நேசிப்பார்கள், ஊழியக்காரன பிள்ளைகளை வெறுப்பார்கள். ஊழியனை நேசிப்பார்கள், ஊழியனுக்கு உதவி செய்கிற மக்களை வெறுப்பார்கள். நன்றாய் கவனியுங்கள், உங்கள் இருதயம் இயேசுவின் இருதயத்தை போல மாற கடவுது. அல்லேலூயா. நீங்க ஜாக்கிரதையா இருந்து உங்களுடைய வாழ்க்கையை மாம்சத்தில் முடிவடையாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக பார்த்து கொள்ளுங்க. ஆவியில ஆரம்பம் நீங்க
ஆவியிலேயே ஆவிக்குரியவர்களாய் எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படாத தேவனுடைய புத்திரர். ரோமர் 8:24 24 8:24 நினைக்கிறேன். 8:20 அது வசனம் பாடியுமா? ரோமர் 8 அந்த நம்பிக்கையினாலே எத்தனாம் வசனம் கேட்டேன்? 24 8:24. ஆகவே இல்லம்மா, அந்த நம்பிக்கையினா நான் இல்ல, எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். மேலாப்பிலே இருக்கும், ஒரு மேல இருக்கும். 14 ரோமர் 8:14 வசனத்துல அது போடப்பட்டு வாசிக்க வேண்டாம். ஆகவே ரோமர் 8:14 படி தேவனுடைய ஆவியினாலேயே நடத்தப்படணும். இடையில சாத்தா வந்து உங்களை நடத்தாதபடி காத்துக்கொள்ளுங்க. தாவீது கூட சாத்தா ஆவியில நடத்தாம எண்ணி தொகையீடு என்று அவனை ஏவினுதான். பேதுருவை வந்து நீ சிறுவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி பிசாசு ஏவினுதான். நீங்களும் நானும் ரொம்ப கவனமா இல்லைன்னா எப்பெல்லாம் சாத்தான் ஏவான்னு தெரியாது. எல்லாமே ஆண்டவர் ஏவுனது மாதிரி இருக்கும். ஆனா சாத்தான் உள்ளே வந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி கொண்டிருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அதே போல ரொம்ப கடன் வாங்காதீங்க. இது ஆண்டவர் ஏவுறதுல ரொம்ப கடன் வாங்கி மேல மாடி கட்டலான்னு யாரும் முயற்சி பண்ணிடாதீங்க. எல்லாமே அடிமைத்தனத்திலிருந்து சுயாதீனம் பிறக்காது. கவனமா இருங்க. உங்களுடைய உற்சாகத்தை எல்லாமே லெவலா வச்சுக்கணும். புரியுதா? என்னுடைய ஆலோசனையை கேட்காம சுய இஷ்டமா யாரும் செயல்படாதீங்க. உங்க உற்சாகத்தை பாராட்டுகிறேன். உழைக்க தெரிந்த பாஸ்டா இருந்தா, சுயநலமான பாஸ்டா இருந்தா, உங்களை ஏமாத்துற பாஸ்டா இருந்தா, உங்களை அப்படியே உஸ்கா ஏற்றி விட்டு உங்களுக்கு குஸ்காவை கொடுத்து உங்களை நல்லா உஸ்பேத்தி நான் பிழைக்க முடியும். நான் அப்படிப்பட்டவன் அல்ல. தேவனுக்காக எல்லாவற்றையும் இழக்கும்படியாக என்னை ஒப்பு கொடுத்தவன், என்னுடையதை கொடுத்து நான் ஊழியம் செய்கிறவன். ஆகவே உங்களுடையது அல்ல, உங்கள் ஆத்துமாக்கள் சமாதானமா பரலோகம் செல்லுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதற்கு தான் தேவன் அழைத்திருக்கிறார். 4வது காரியத்தை வேகமாக சொல்லி கடந்து போகிறேன். 2 கொரிந்தியர் 8:6-11 2 வசனங்களை படிங்க, வேகமாக படிங்க. ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டு. இங்க அடுத்தது ஒரு துவக்கம், அடுத்தது ஒரு முடிவு. இங்க ஒரு தர்ம காரியத்தை துவக்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும். இன்னைக்கு சபைக்கோ ஊழியத்துக்கோ நிறைய நல்ல காரியங்களை செய்ய முன் வந்திருக்கிறீர்கள். பாராட்டத்துக்குரியது, வரவேற்கத்தக்கது. ஆனால் சில பேர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர்கள், உதார்த்தமாய் கொடுக்க ஒப்புக்கொள்கிறீர்கள், உடன்படுகிறீர்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணினதை உதாரத்துவமாய் கொடுங்க. நீங்க துவங்கினதை சரியாய் முடியுங்க என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 11ஆம் வசனத்தை படிங்க. ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். வசனம் சொல்கிறது, கொடுக்க வேண்டும் என்ற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுவதிலும் இருப்பதாக. நிறைய பேர் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர், ஆனா என்கிட்ட இல்ல பாஸ்டர். இப்ப 2ஆம் வசனத்தை படிங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே என்ன உபத்திரவத்தினாலே? மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்து. உபத்திரவத்தினாலே கொடிய தரித்திரம். தரித்திரம் என்ன? சொத்துக்கே வழி இல்லை, உடுத்துருக்கே வழி இல்லை, படுக்கிறக்கே வழி இல்லை, அதான் தரித்திரம். லாசரு என்ற ஒரு தரித்திரம் இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எஜமானுடைய மேஜிலிருந்து விழும் துணிக்காக நிற்கிறான், அவனை தரித்திரன் என்று வேலை சொல்லுது. இங்க சொல்றது தரித்திரன் சொல்லியிருந்தா லாசரு சொல்லலாம். கொடிய தரித்திரங்கும் போது அவன் என்னத்தை தின்னானு எனக்கு தெரியல. கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தோம் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே உதாரத்துவமாய் கொடுத்தார்களா. அல்லேலூயா சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆகவே அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிளேஸ், ஸ்ட்ரகிள் வித் பாவர்ட்டி பட் கிவிங் வித் ஜெனராசிட்டி. என்னங்க, தரித்திரத்தில் நான் கஷ்டப்பட்டாலும் உதாரத்துவமாய் நான் கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஆரம்ப மணின நீங்கள் அதை முடிக்க வேண்டும். நான் ஐந்தாவதாக நான் சொல்லி நான் முடிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம், இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்துவார் என்று நம்பி, முடிய நடத்துவார் என்று நம்பி. அம்மா நீ என்னை உழைப்பி விட்டுறாதம்மா. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. இப்ப இங்க ஒரு துவக்கம், இங்க ஒரு முடிவு. என்னன்னா,
நம்மிடத்துல நற்கிரியை துவங்கிட்டார். இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் அதை அவர் நிறைவேற்றி முடிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது பிலிப்பியர் 1:6 வாசிக்கிறோம். தமிழ்ல 1:5, ஆங்கிலத்தில் 1:6. Initiated the good work of salvation and sanctification in believers என்று வாசிக்கிறோம். Initiated the good work of salvation and sanctification. விசுவாசிகளை ரட்சிப்பிலே பூர்ணப்படுத்தவும் பரிசுத்தத்திலே பூர்ணப்படுத்தவும் ஆண்டவர் அந்த நற்கிரியை தொடங்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற காரியம் தம்முடைய சபையாகிய மனவாட்டி கரைத்துறை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாய் அதை தமக்கு முன் நிறுத்துவதற்காகத்தான் அவர் சிலுவையிலே மரித்தார். இப்ப நம்ம எப்படி மாறணும்? கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையான சபையாய் இயேசுவுக்கு முன்னாலே போய் நாம நிக்கணும். அல்லேலூயா. இப்ப இயேசுவை நோக்கி ஓட ஆரம்பிச்சுக்கிறோம். நம்ம முடிவு எங்கன்னா இயேசுவுக்கு முன்னால போய் நிக்கிறது தான் நம்முடைய முடிவு. எப்படி நிக்கணும்னா நம்ம மகிமையாக நிற்க வேண்டும். அல்லேலூயா. கண்டினியூ அண்ட் கம்ப்ளீட் கான்ஃபிடன்ஸ் இன் கம்ப்ளீஷன் என்று நம்ம சொல்லலாம். ஆன்கோயிங் ப்ராசஸாக இது இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3 காரியத்தை உள்ளடக்கிறது. ஒன்று, ஃபோக்கஸ் ஆன் ஸ்பிரிச்சுவல் growth, ஆவிக்குரிய வளர்ச்சியை மையமாக கொண்டதாக இது இருக்கிறது. வாசிக்கலாம். எபேசியர் 4:13-16 வரைக்கும், எபிரேயர் 13:9 அவர் சிலரை அப்போஸ்தலராகவும். இது எதுக்காக அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷிகள், மேய்ப்பர்கள், போதகர்களை கொடுத்திருக்கிறது என்றால், நாம் இனி குழந்தைகளாயிராமல், இங்கதான் மெயின் கவனிக்கணும், மனுஷருடைய, யாருடைய? பிசாசுடையதுன்னு வரல. உங்ககிட்ட பேசுறது யார் பேசுவா? மனுஷன் தான் பேசுவான். மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாக பலவித காற்றுகளினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவராயிராமல் தலையாக அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாக கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர வேண்டும். எப்படி வளர வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நம்ம புருஷராவதற்காக. அல்லேலூயா. அதில் எழுதியிருக்கிறார், சரீரம் முழுவதும் அதுக்கு உதவியா இருக்கிற சகல கணக்கினால் இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவையும் தனித்தன் அளவுக்கு தக்க கிரியை செய்தபடினாலே அன்பினால தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவான சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது என்று சொல்லிட்டு அதே 4ஆம் அதிகாரத்தை சொல்கிறார். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் என்று அதுல 13ஆம் வசனம் நினைக்கிறேன். எபேசியர் 4:11-12 வாக்குறோம். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக 11ஆம் வசனம் நினைக்கிறேன். நிறைவான வளர்ச்சி, இயேசுவின் நிறைவான வளர்ச்சி நான் அடைய வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே. இரண்டாவதாக நான் மறுரூபமாக வேண்டும். ஆவிக்குரிய வளர்ச்சி என்றால் என்ன? அன்புல, விசுவாசத்துல, பரிசுத்தத்துல, நீதியில, தெய்வ ஆவிக்குரிய நற்கனிகள் கலாத்தியர் 5:6 அதிகாரத்துல 18-19 வசனத்துல சொல்லுகிறார் இல்லையா? அந்த ஆவிக்குரிய கனிகள் உள்ளவர்களாக நாம் வளர வேண்டும். இரண்டாவதாக நம்ம படிக்கிறோம் டிரான்ஸ்ஃபார்மேஷன். முதல்ல ஸ்பிரிச்சுவல் growth, ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மேஷன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? கண்ணாடியில் அவருடைய சாயலை நாம் கண்டு அந்த மகிமையினாலே மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம் என்று வாசிக்கிறோம். யாக்கோபு 4 வாசிக்கும் போது கண்ணாடி என்பது என்னன்னா, வேத வசனம் என்கிற கண்ணாடி தான் இயேசுவின் சாயலை நமக்கு காண்பிக்கிறது. அப்போ வேத வசனம் என்கிற கண்ணாடியிலே இயேசு எப்படி இருக்கிறார், எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று நான் கண்டு அதுக்கு வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால நான் மறுரூபமாக்கப்படுகிறேன். ரோமர் 12:1-2 வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னென்ன பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்படுகிறது. உலகத்தையெல்லாம் வெறுத்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கையினாலே நான் மறுரூபமாக்கப்படுகிறேன். மூன்றாவது காரியம் என்னவென்றால் ரிஃபைன்மெண்ட். ரிஃபைன்மெண்ட் என்றால் என்னன்னா, இப்ப எண்ணெயை நீங்க பாத்தீங்கன்னா ரீஃபைன் ஆயில் இருக்கான்னு நம்ம கேட்கிறோம். அப்படின்னா என்னன்னா, சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் இருக்கிறதா, வடிகட்டப்பட்ட எண்ணெய் இருக்கிறதா, தெளிவான எண்ணெய் இருக்கிறதான்னு பார்க்கணும். வடிகட்டப்பட்டு
பிழிந்து எடுக்கப்பட்டு வடிகட்டப்பட்ட சுத்தமான தெளிவான ஒளிவு எண்ணெய் என்று வேதம் சொல்லுகிறது. ரீஃபைண்ட் ஆயில்னு சொல்ல கடலெண்ணெய் கூட நீங்க முதல்ல வாங்கும்போது மஞ்சளா இருக்கும். அதை ரீஃபைன் பண்ணிட்டாங்கன்னா அது தெளிவா பளிங்கு கல்லு மாதிரி இருக்கும். அதுதான் ரீஃபைன். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ரீஃபைன் பண்ணப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அதுக்காக தான் நம்ம சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வருகிறோம். நம்ம எல்லாம் பயங்கரமான சுத்தம் அடைந்து விட்டதுனால வீட்டிலேயே சத்தம் இல்லாம உட்கார்ந்து கொள்கிறோம். அல்லேலூயா சொல்றீங்களா? சொல்லாதீங்க, தப்பு. பரலோகம் போகணும்னு ஆசை இருந்தா, வரைக்கு போகணும்னு ஆசை இருந்தா, சுத்திகரிக்க உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ensuring that what he starts he finishes. ஆண்டவர் உங்களிடத்தில் எதை தொடங்கினாரோ அதை முடிக்கிறாரா என்பதில் நீங்கள் உறுதியுள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்காவிட்டால், நீங்கள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காவிட்டால் அவரால் உங்களை மனவாட்டியாய் மாற்ற முடியாது. எஸ்தர் சுத்திகரிக்கப்பட்டதுனால தான் அவர் ராஜாத்தியா மாறினா. நீங்க ஒரு ராஜ மேன்மை உள்ள வாழ்க்கை இந்த ஆண்டு வாழணும்னா ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுக்கு அவசியம், மறுரூப வாழ்க்கை உங்களுக்கு அவசியம், சுத்திகரிப்பு உங்களுக்கு அவசியம். முழங்கால் படிச்சு நம்ம ஆராதனை முடிக்கிற நேரம் 10:30. நான் 10க்கு முடிக்க ஆரம்பிச்சோன்னே சில பேர் 10க்கே எழுந்திரிச்சு போயிடுறீங்க. ஒரிஜினலாக நம்முடைய ஆராதனை 10:30 மணிக்கு. இப்போ அட்வான்ஸாகவே நான் முடிச்சிருக்கேன். ஒப்பு கொடுக்கலாமா? துவக்கம் முடிவு, ஆரம்பம் முடிவு, 5 காரியங்களை பரிசுத்தாவின் ஏவுதலினாலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு எடுத்த தீர்மானங்களில் எல்லாம் உறுதியா இருங்க. வழக்கம் போல சிம்சோன் எப்போதும் போல உதறிட்டு போவேன்னு சொல்ற மாதிரி இந்த பிரசங்கத்தை உதறிட்டு போயிடாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் 2 மாசத்துல நான் உடம்பு குறைச்சிருவேன்பாங்க. ஆனால் 2 வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இன்னும் ஒரு 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 மாசத்துல வேலை தேடி அப்படியே பயங்கரமாக வேலை செஞ்சிருவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வேலை செய்யாமல் வேலை தேடாமல் வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க. இந்த வருஷம் நான் ஒழுங்காக பைபிள் படிச்சிருவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வழக்கம் போல் பைபிள் படிக்காமல் தான் இருப்பாங்க. இனிமேல் ஒழுங்காக உபவாசம் போட போகிறேன், செவ்வாய் வெளியெல்லாம் பட்டை கலப்ப போகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்னைக்கு தான் உட்காந்து நல்ல பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க. மாற்றங்கள் இல்லை. நிறைய தீர்மானங்கள் இருக்கிறது, ஆனால் தெளிவான பின்பற்றுதல் இல்லை. வாழ்க்கையில தெளிவில்லை, நோக்கத்தில் தெளிவில்லை, டெஸ்டினேஷனை அடையிறதுல ஒரு வைராக்கியமும் மனசை கட்டுப்படுத்துகிற கட்டுப்பாடு இல்லை. பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கல தன் மனதை அடக்கிற உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணல, என்கரேஜ் பண்ணுறேன். நீங்கள் உங்களை சுற்றியில் இருக்கிறவங்களை பார்க்காதீங்க, தோத்தவங்களை பார்க்காதீங்க, ஜெயிச்சவங்களை பாருங்க. முட்டாள்களை பார்க்காதீங்க, அறிவாளிகளை பாருங்க. காரியத்தை விட்டு ஓடி போனவங்களை பார்க்காதீங்க, காரியம் செஞ்சு சாதிச்சவங்களை பாருங்க. எவரெஸ்டுக்கு ஏறி அநேகர் தோல்வி அடைந்தார்கள். ஆனால் எட்மண்ட் ஹிலாரி தொடர்ந்து முயற்சி செய்து எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தார். எத்தனையோ பேர் பயந்து ஓடி போகலாம், பின்வாங்கி போயிடலாம். ஆனால் நீங்கள் மேன் ஆஃப் டெஸ்டினியாக இருந்தால் உங்கள் லக்கை அடைவீர்கள். விசுவாச துவக்கிறவர் முடிக்கிறவன் இருக்கிறார். உங்களை ஒப்பு கொடுங்க. தேவனுடைய சமூகத்தில் அதிக நேரத்தை செலவழி உங்களை ஒப்பு கொடுங்க. வசனங்களுக்கு கீழ்ப்படியும்படி உங்களை ஒப்பு கொடுங்க. யூடியூப்ல பிரசங்கத்தை பதிவேற்றுகிறோம், ஆனால் அதை நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரியல. திரும்ப திரும்ப வேத வசனத்தை உங்களை உருவாக்கும்படி கர்த்தர் அனுப்புகிற வசனத்தை விசுவாசித்தா அது உங்களுக்கு பிரயோஜனப்படும். ஆனால் அதை மறக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிருபை செய்கிறார், திரும்பவும் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எத்தனை முறை வேணுமானாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நம்ம எவ்வளவோ யூடியூப்ல பல காரியங்களை பார்க்குறோம். ஆனால் நல்ல வசனங்களை கேட்டு என்னை உருவாக்க தேவன் தந்த வார்த்தைகளை நீங்கள் பார்க்காம அதை தூக்கி குப்பையில் போட்டுறீங்க. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு நேராக நீர் அனுப்பின வசனத்தை உடைய வார்த்தையினால் நான் பிழைக்கும்படிக்கு உடைய வார்த்தை என்ன நோக்கத்துக்காக என்னை நோக்கி நீர் அனுப்பினீரோ, ஆண்டவர் சொல்றார், நான் எதை எதற்காக நான் அனுப்பினோ அதை நிறைவேற்றி விட்டு தான் அது என்னிடத்துக்கு வரும்னு சொல்றாரு. அந்த வார்த்தை எனக்கு பயனில்லாமல் போகிறதுக்கு, பிசாசு பொறுக்கி கொண்டு போகிறதோ, உலக கவலை ஐஸ்வர்யம் இருக்கும் நெருக்கி கொண்டு போகிறதோ, அல்லது வேறு இல்லாமல் வெயில் சோதனையில் உழந்து போகிறதோ இல்லாமல்
நான் 100 பலன் கொடுக்கணும்னு சொல்லி கேளுங்க. தேவனுடைய வசனத்தை நான் கவனித்து அதை விசுவாசித்து அதுக்காக நான் ஜெபம் பண்ணினால தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன். வெறும் ஒத்தையாளா நின்று தேவன் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு எந்த பின்புலமும் எந்த பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு ஊர்ல கர்த்தரை நீங்க இந்த இடத்துல வச்சுக்கிறாருன்னா, நான் எனக்கு சொல்லப்பட்ட வசனங்களை அப்போ தினத்தூதுன்னு ஒரு பத்திரிக்கை வரும். அதில் சொல்லப்பட்ட வசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே மனப்பாடமே போயிடும். எந்த தேவ மனிதர்கள் வார்த்தைகள் சொன்னாலும் அது எனக்கு நேராக சொன்ன வார்த்தைகள், எங்கள் பாஸ்டர் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் இதயத்தில் சுமந்து என் மரியாதை போல இன்றைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? தேவ சித்தம் நிறைவேற வேண்டுமா? கர்த்தருடைய வசனத்தை அலட்சியம் பண்ணாமல் மறக்காம திரும்ப திரும்ப கேளுங்க. உங்களை உருவாக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமான பிதாவே, தேவ சமூகத்தை எங்களை தாழ்த்து வருகிறோம். வழக்கம் போல நாங்கள் கேட்டு ஆண்டவரே, சத்ரு எங்களுடைய இதயத்தில் பறிக்கப்பட்ட வசனத்தை அன்றைய பறித்து கொண்டு போகாதபடிக்கு தேவரீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் 100 பலன் கொடுக்க வேண்டும். வழக்கம் போல் அல்ல ஆண்டவரே. 2025 வர ஆண்டில் நடந்த அது வரைக்கும் நடந்த பின்னானவைகளை நாங்கள் மறந்து விடுகிறோம். இப்போ 2020 இந்த ஜனவரி மாதத்திலிருந்து எங்களுக்கு முன்னணி வைத்தவர்களை நோக்கி, அந்த டெஸ்டினியை நோக்கி நாங்கள் ஓடணும். அது எங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய பரிசுத்தனுடைய ஆண்டுடைய வளர்ச்சியாக இருக்கலாம், எங்கள் ஆவிக்குரிய நிலையாக இருக்கலாம், உலக பிரகாரமான அந்தஸ்தாக இருக்கலாம், எங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய உறவுகளாக இருக்கலாம். எவைகளிலெல்லாம் நாங்கள் கர்த்தாவே உருவாக்கப்பட வேண்டும் என்று வைத்திருக்கிறீரோ அவைகளிலே நாங்கள் முன்னேறி செல்லும்படியாக எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்கள் கிருபையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தின் பேரில் பற்றுதலாக இருக்க, விசுவாசமாக இருக்க, தியானமாக இருக்க, அது கை கொண்டு கீழ்ப்படிய ஆண்டவரே உதவி செய்ய நாங்கள் வேண்டுகிறோம். உங்களுடைய சாயலாய் மாற்றும், ரீஃபைன் பண்ணுங்க ஆண்டவரே. ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. நீர் எங்களுக்குள்ளே இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் ராஜாவே. எங்களை கைவிடாதபடி எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு சுத்திகரிப்பு நிச்சயத்தோடு நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு பலனையும் கிருபையும் தாங்க. இன்னைக்கு சொல்லப்பட்ட இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க ஆண்டவரே, அந்த முடிவு சம்பூர்ணமாக இருக்கும்படியான கிருபைகளை தந்து கர்த்தர் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நம்முடைய ஜனத்தை பெருகவே பெருக பண்ணி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம். அந்த பிரியத்தின்படி ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். வசனமும் பரிசுத்த ஆவியின் நிறைவும் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டு கொண்டு நடத்தி கர்த்தருடைய வருகைக்கு என்று அவர்களை ஆயத்தப்படுத்துவதாக. இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.